காலையில் வெளியே கிளம்பா அப்படின்னு வண்டி எடுக்கும்போது வண்டி பார்க்கிங்லேருந்து வெளியே வந்ததுமே தெரிஞ்சுது இந்த வீல் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு காற்று ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஆக்சுவலி பஞ்சர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப கீழே பாகாட்டியும் ரொம்பவே ஏர் கம்மியாக தான் இருந்தது. ரெகுலராக ஏர் செக் பண்ணி வச்சுருக்குதான். ஸோ வந்து பஞ்சராக தான் இருக்குமோ அப்படின்ட்டு டவுட்டில் அப்படியே வெளியே எடுத்து பார்த்தா விட்ட இடத்துல வந்து தெரிஞ்சுது ஒரு ஆணி வந்து உள்ளாடி இருந்துச்சு பஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து வீல் சேஞ்ச் டயர் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம டயரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த சின்ன ப்ராசஸ் நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போது ஸ்பேர் வீல் இதுவுமே வந்து எடுத்துட்டோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், எப்போவுமே ரெகுலராக ஏர் செக் பண்ணி வச்சுருக்கனால கரெக்டான ப்ரெஷரில் தான் வந்து இருக்குது. கூடவே வந்து நம்ம ஜாக்கையும் வெளியே எடுத்துட்டோம். அதுக்கடுத்து நீங்கள் பார்க்கலாம், இந்த உடன் பிளாங்க் வந்து எப்போவுமே நாங்கள் காரில் வச்சுருக்கிறது. இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதம். ஒன்று வந்து நீங்கள் வெளியே எங்கேயாவது மாட்டும்போது சப்போஸ் அந்த இடம் வந்து ரொம்ப லெவலாக இல்லை, ரொம்ப புதையிற மண் மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து போடுறது 100% சேஃப். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ இங்கே வந்து நம்ம இன்டர்லாக் மேலே தான் நிற்கிறோம். ஆனால் அதில் என்னென்னா நமக்கு அந்த ஜாக்கை நம்ம எவ்வளோ லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஹைட்டை வந்து இது வந்து நமக்கு நல்லாவே கம்மி பண்ணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு லிஃப்ட் பண்ணுவோம். ஜாக்கை லிஃப்ட் பண்ணுறதுக்காக ஜாக்கை எடுத்துட்டோம், அந்த இதுவுமே எடுத்துட்டோம். ஸோ நமக்கு அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூவ் கிளியராக வந்து தெரியுது. இந்த க்ரூவ் இருக்குதா, இது வந்து இருக்கும். கூட வந்து கீழே நீங்கள் அண்டர் பாடியில் பார்த்தீங்கனாலே இதில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் தான் கரெக்டாக அந்த க்ரூவ் வந்து பிடிக்கணும். இதில் பிடிச்சிச்சின்னா வண்டி வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஸ்லிப் ஆகாமலும் இருக்கும். கூடவே வந்து சேஃபாக நமக்கு கரெக்டாக அதில் வச்சு லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த உடன் பிளாங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக கொண்டு போய் இந்த க்ரூவை ஓரளவுக்கு அலைன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நமக்கு கையாலேயே கொஞ்சம் சுற்றி அந்த க்ரூவ் வந்து கரெக்டாக அதில் விழுற மாதிரி இனிஷியலி பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த க்ரூவில் மாட்டிடுச்சு. இந்த உடன் பிளாங்கையுமே கரெக்டாக நம்ம அலைன் பண்ணிக்கிட்டு இன்னும் வந்து இதுலேருந்து நம்ம லிஃப்ட் பண்ணலாம். இப்படி ஏறும்போதே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இப்போ க்ரூவில் கரெக்டாக வந்து மாட்டியிருக்குது. இப்போ க்ரூவில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மாட்டி வண்டி மேலே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இந்த ஒரு கேப் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் கேப் வந்து நமக்கு எப்போவுமே தேவை. அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம அடிஷ்னல் ஹைட் சொல்கிறது வந்துன்னா இதோட ப்ரொஃபைல் பார்த்தோம்னா 65 தான் வந்து ப்ரொஃபைல். அதே நேரத்தில் இந்த ஸ்பேர் வீலோட ப்ரொஃபைல் பார்த்தோம்னா 160/80 இருக்குது. ஸோ அந்த ஹைட் ஜாஸ்தியாக இருக்கிறனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பேர் வீலை ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு கேப் வந்து நம்ம எப்போவுமே எடுத்துக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து நம்ம அந்த வீலோட நட்டை லூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு நட் நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது டயகனல் நட்டை வந்து லூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நம்ம இந்த நட்டை வந்து நமக்கு லூஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலாக லூஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்துட்டோம். அடுத்ததாக வந்து இந்த நட்டை வந்து நமக்கு லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து நாங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சிட்டோம். இந்த மாதிரி பண்ணுறது எப்போவுமே வந்து நல்லது. இப்போ வந்து 4 நட்டுமே நம்ம ஃபுல்லாக லூஸ் பண்ணிட்டோம். சேஃபாக வந்து டயர் அப்படியே வெளியே எடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த நெயில் நம்ம விட்ட பார்க்கிங்லேருந்து எடுத்து வெளியே விட்டப்பவே வந்து கரெக்டாக விசிபிளாக தெரிஞ்சிச்சு. இல்லை உடனே கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்ததாக ஸ்பேர் வீலை நம்ம மாட்டலாம். அப்படியே லிஃப்ட் பண்ணி அது ஒன்றா கரெக்டாக நீங்கள் பொசிஷன் பண்ணிவிட்டு அப்படியே சிம்பிளாக வந்து நமக்கு மாட்டிக்கலாம். ஸோ அதுலேயுமே வந்து டயகனலாகவே வந்து நெட்டை போடுங்க. ஸோ இதை போட்டிங்கன்னா இப்போ வந்து டயகனலாக 2 நெட்டு போட்டோம். அப்போ வந்து என்னென்னா வீல் வந்து ஓரளவுக்கு ஹோல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 2யும் போடுங்க. அடுத்ததாக வந்து அந்த நெட்டை எல்லாத்தையுமே மாட்டிட்டு நம்ம அதை ஃபாஸ்டன் பண்ணி நல்லா டைட் பண்ணுற போதும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த டயகனலாகவே நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம். அடுத்ததை எடுத்துட்டு மேலே இருக்கிறத வந்து நம்ம டைட் பண்ணணும். இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக அப்ளை ஆகி அந்த ஃபாஸ்டனிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க. ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் ஒரு 2 வாட்டி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து நம்ம சேஃபாக நீட்டாக வந்து முடிக்கலாம். அடுத்ததாக வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து ஜாக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு எங்கள் சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.